அன்பர் அழைக்கிறார், என் அன்பர் அழைக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். அன்பர் அழைக்கிறார் ஊழியத்தின் சார்பிலே வார ஒரு வார்த்தை நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. நாம் ஆண்டவரை ஆராதித்து ஒரு பாடலை பாடி தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்வோமா? ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ. சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம், உன் அருகினில் நான் என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை. ஆறுதல் தர ஒரு வார்த்தை இல்லை, என்ன வந்தாலும் பயமே இல்லை. மாறாத இயேசு உண்டெனக்கு, மனது ஒருபோதும் கலங்கவில்லையே. ஏழை எனக்கு அடைக்கலமே, அவர் புயலில் என் கண்மலையே. ஏழை எனக்கு அடைக்கலமே, அவர் புயலில் என் கண்மலையே. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை. நிந்தைகள் உன்னை சூழ்கின்றதோ, கரங்கள் என்றும் உயர்ந்திடுமே. நல்வசனத்தின் வல்லமையாய் வல்லவரின் சமூகம் நிறைந்திடுமே. எலியாவின் தேவன் எங்கே என்று அற்புதம் நடந்திடுமே. எலியாவின் தேவன் எங்கே என்று அற்புதம் நடந்திடுமே. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை.
ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் நான் பலவானந்தோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உன் அருகினில் நான். என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் ஒரு அருமையான பாடலை பாட கேட்டோம். நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்று அந்த பாடலை எழுதின அருமையான பக்தர் பாடியிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவ செய்திக்காக ஆண்டவர் கொடுத்த வேத பகுதி யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 5ஆம் வசனத்தின் பின்பகுதி. உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன். நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பிரியமான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவ பிள்ளைகள் பொதுவாக இந்த வசனத்தை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் நமக்கு சொன்ன இந்த காரியத்தை நாம் ஒருபோதும் மறந்து போவதில்லை. ஆனால் இங்கே பாருங்கள், ஆண்டவராகிய கர்த்தராகிய தேவன் யோசுவாவுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம்? அங்கே அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? நான் மோசேயோட இருந்தது போல. அவருக்கு யோசுவாவுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்க போது இந்த வாக்குத்தத்தம் எப்படிப்பட்டது என்பதை அவர் உணர முடியாது என்று ஆண்டவர் நினைத்தாரோ என்னவோ தெரியல. எப்படி சொல்லுகிறார்? அவர் உணர்ந்து கொள்ளும்படியாக, யோசுவா அதை நன்றாக எப்படி ஆண்டவர் என்னோடு கூட இருப்பார் என்பதை உணர்ந்து கொள்ளும்படியாக அங்கே கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நான் மோசேயோட இருந்தது போல. ஏனென்றால் மோசேயோட ஆண்டவர் எப்படி இருந்தார் என்பதை யோசுவா நன்றாக அறிந்திருக்கிறார். ஆகவே தான் ஆண்டவர் அந்த காரியத்தை யோசுவாவினிடத்திலே சொல்லுகிறார். மோசேயோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தமான வசனம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று தெளிவாக, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லும்போது, நான் மோசையோடு இருக்கிறது போல உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னாலே யோசுவாவுக்கு நன்றாக புரிந்திருக்கிறோம். மோசையோடு கர்த்தர் எப்படியெல்லாம் இருந்தார், இனி நம்மோடு எப்படி இருப்பார் என்பதை அவர் உணர முடியும். ஆனால் பாருங்க, அவருக்கு இன்னும் ஒரு கூடுதலாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, அநேக நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நம்மோடு இருக்கிறத நாம் உணர முடியாத ஒரு சூழ்நிலையில் போயிடும். ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிற அந்த வசனத்தை, இந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன்னா சொல்லுகிறவர் யார் தெரியுமா? கர்த்தர், சர்வ வல்லமையின் தேவன், இந்த அகிலத்தை உண்டாக்கினவர். அவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று. இந்த உலகத்தில் ஒரு சாதாரணமான மனிதர்கள் சில நேரங்களில் நமக்கு என்ன செய்வாங்க? வாக்கு கொடுப்பாங்க. இல்லை பிரதர், இருங்க, நான் உங்கள் கூடவே இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் என்ன செய்கிறாங்க? கணவன் மனைவிக்கு வாக்கு கொடுக்குறாங்க. திருமணம் நடக்கும் பொழுது வாக்கு கேட்பார்கள். பெண்
கணவன் மனைவி இணைய போகிறவர்களை குறித்து வாக்கு கேட்பார்கள். நான் வாழ்க்கையின் இறுதி வரையில் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்வார். ஆனால் சொல்லுகிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? திடீரென்று விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பி விடுகிறார்கள். இன்றைக்கு அநேகர் சொல்லுகிற வார்த்தை என்ன செய்கிறதில்லை, நம்புகிறதில்லை. ஆனால் இங்கே சொல்லுகிறவர் யார் தெரியுமா? சர்வ வல்லமையுடைய தேவன். சர்வ வல்லமையுடைய தேவன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. அவர் மேலே நமக்கு நம்பிக்கை வைக்க முடியுமா? கர்த்தர் பேரில் நம்ம நம்பிக்கை வைக்க முடியுமா? இந்த உலகத்தில் மனிதர்கள் சொல்லுகிற வாக்குகளை உடனே நம்பிடுறோம். நம்ம உறவினர்களோ நண்பர்களோ நமக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாங்கன்னா உடனே என்ன பண்ணிடுறோம்? நம்ம நம்புகிறோம். இல்லை, அவர் கட்டாயம் செய்வார், நன்மை ஏமாற்ற மாட்டார் என்று. ஆனால் இந்த சர்வத்தையும் படைத்த சர்வத்தின் அதிபதி, சர்வலோகத்தின் அதிபதி கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிப்போம், நன்மை பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. ஆமாண்டவரே, எங்களிடத்தில் சொன்னீங்கப்பா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்தீங்க. அநேக நேரங்களில் இந்த வாக்கை நாங்கள் மறந்து போயிருக்கிறோம்ப்பா. இந்த வாக்கு தத்தத்தை அறியாதவர்கள் எத்தனையோ பேர் இந்த காணொளியை கேட்டது நிமித்தமாக இதை நம்பி இருக்கிறாங்க. அந்த நம்பிக்கையோடு இப்பொழுது என்னோடு இணைந்து இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்கப்பா. ஆண்டவர் அவர்களை கரம் பிடிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் உங்க கரத்தை நீட்டி அவர்களை தொடும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பலர் இந்த வீடியோவை, இந்த காணொளியை காண்கிற பலர் வாழ்க்கையில் நான் மூழ்கி கொண்டிருக்கிறேன், என்ன ஆண்டவர் கைவிட்டு விடுவாரோ என்று கலக்கத்தில் இருக்கிறாங்க. என்னை ஆண்டவர் கைவிட்டு விடுவாரோ என்று கலக்கத்தில் இருக்கிறாங்க. இல்லை சகோதரனே, இல்லை சகோதரியே, ஆண்டவர் உங்களை கைவிடாத தேவன். அவர் வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவராயிருக்கிறார். ஆனால் நாம் நம்ப வேண்டுமே. நாம் நம்புகிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? உலக மக்கள் உலகத்தின் பேரிலே நம்பிக்கை வைக்கிறார்கள். ஆனால் இந்த உலகத்தை உண்டாக்கின கர்த்தர் பேரிலே நம்பிக்கை வைக்க பயப்படுகிறார்கள். நம்பிக்கை வைக்க பயப்படுறாங்க. தைரியமா சொல்லுங்க, ஆண்டவர் என்னை கைவிடுவதில்லை, ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். அவர் சொல்லி இருக்கிறார், நான் உன்னை கைவிட மாட்டேன்னு இயேசு சொல்லி இருக்கிறார், கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆகவே என்னை கைவிட மாட்டார். நல்ல தகப்பனே, பரிசுத்தமான வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் எங்களை நீர் ஆண்டவரே கைவிடாது காத்துக்கொள்ளுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காணொளி மூலமாக தங்களை அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் காத்துக்கொள்ளுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வழி நடத்தும் செட்டைகளுக்காக மறைத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, பயப்படாதிருங்கள். கர்த்தர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. ஆமேன்.